இந்த மகரத்தினுடைய தனித்தன்மை கோட்பாடு வேற. இந்த வீட்டதிபதி யாருன்னா சனி பகவான். இது ஒரு சரராசி நிலத்தத்துவம். நான் என்ன சொல்லுவேன், மகரத்தில் ஒருத்தன் பிறந்தனா அவன் கர்ம யோகின்னு. செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். இவனுடைய உழைப்பினுடைய பெரும் பங்கு உடன் பிறந்தவருடைய நலனுக்காக தான் போகும். அப்படி ஒரு கர்ம நிலை இவன்கிட்ட உண்டு. பட் இவனுக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்கிரனும் புதன் தான். திருமணம் ஆன உடனேயே இவனுக்கு தொழில் மேன்மை வந்துடும். குழந்தை பிறந்த உடனே செல்வக்களவு திறக்கும். ஆனால் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இவ இருக்கணும். டைட்சான மாதிரி பணையப்ப. மகர ராசினியர்களுடைய ஜாதக கட்டத்துல எந்தெந்த மாதிரியான கிரகங்களுடைய இணைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். ஆமாம். இப்போ நம்ம யோகாதிபதிகளை மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே. மற்ற கிரகத்தை எதையுமே பார்க்கல. மற்ற கிரகங்களை நாம் எப்படி இதை எடுத்து பேசணுன்ற அடுத்த எபிசோடில் இவங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்னென்ன எப்படி எப்படி இயக்கணும், எங்கே இயங்கணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த தத்துவார்த்தத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த மகரத்தில் பிறந்தவங்க, தனுசில் பிறந்தவங்க, இப்படி தத்துவார்த்தத்தை மட்டும் இவங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வாழ்வியலில் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பொருளாதாரம். ஏன்னா இன்றைக்கி அடிப்படையே பொருளாதாரம் தானே. அப்போ ஒருத்தவங்க பொருளாதாரம் இருந்தால் எல்லாமே நிறைவாக கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் உலகமே அப்படி தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் மகர லக்கணத்தில் பிறந்துடுறான். இந்த மகரத்தினுடைய தனித்தன்மை கோட்பாடு வேற. ஏன் தெரியுமா? இந்த காலபுருஷ தத்துவத்திலேயே கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் மகரம். இந்த வீட்டதிபதி யாருன்னா சனி பகவான். இது ஒரு சரராசி நிலத்தத்துவம். அப்போ ரிஷவம் விளையும் இடம், கன்னி வாழும் இடம், இது நம்ம பணிபுரியக்கூடிய இடம். இப்போ வீடு ஒரு இடத்துல இருக்கு, ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு. வீட்டில் வச்சு அவனா ஆஃபீஸ் வேலை பார்க்குறானா? இல்லை. அப்போ பணிபுரியக்கூடிய இடம் அப்படின்றது இருக்கும். பட் இதில் என்ன வச்சுருக்காங்க இறைவன், நம்ம பெரியவங்க என்ன சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னா, இது கொஞ்சம் சேரும் சிகதையும் திரைந்த, அதாவது களிமண் மாதிரி. இப்போ நீங்கள் களிமண் எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் செய்கிறீங்க, பண்டம் செய்கிறீங்க, அம்மி செய்கிறீங்க, உரல் செய்கிறீங்க, செஞ்சு என்ன செய்றீங்க, சுட்டு எடுத்தவொன்னே பண்டமாயிருதா? அது மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்களை அவர்களுக்குரிய கர்மாவுக்குரியதாக உருவாக்கக்கூடிய சக்தி மகரத்துக்குள்ளே தான் இருக்குது. சரியா? அப்போ இது காலபுருஷனுடைய தசமகேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்குரியது. அப்போ மகரத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான். நான் என்ன சொல்லுவேன், மகரத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான்னா அவன் கர்ம யோகின்னு பேர். நீங்கள் மகரத்தில் ஒருத்தன் பிறந்து ஒரு வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அவன் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் அவன் நிபுணத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான். இப்போ வீட்டில் போய் இந்த மகரத்தில் பிறந்தவனை வீட்டில் போய் கல்யாண சுந்தரம் இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அது அங்கே தூங்குது அப்படிமாங்க. ஆனால் அதே அவன் வேலை செய்கிற இடத்துல கல்யாண சுந்தரம் இருக்காரான்னு கேட்டேன், சார் உட்காருங்க சார், வந்துடுவார் சார். புரியுதா வித்தியாசம்? அதே மாதிரி தான் மகர லக்கணத்தில் பிறந்தவன் எந்த உயிர் மீதும் பொருள் மீதும் ஆசையை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சீக்கிரட்டே அதான். ஏன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட கர்மாவை தாங்கி தான் இங்கே வந்திருக்கான். இது உலகத்தில் கூடிய உயிர்கள் மீதோ பொருள் மீதோ இவன் சார்ந்தே இருக்கக்கூடாது. பெத்தது தாய் தந்தை, சரியா? அவைகள் நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தாய் தந்தையினுடைய பெரிய பாசம் அன்பு ஒன்று கிடைச்சோமா? கிடையாது. கல்யாணம் முடிக்கிறோம், மனைவியாகப்பட்டவளே தாயாக மாறக்கூடிய சக்தி மகர லக்கணத்துக்கு தான் உண்டு. அப்போ இந்த இடம் வாழ்வியல என்ன செய்யுது, யாரையும் சார்ந்து நில்லாது தன் கடமையை மட்டுமே செய்யக்கூடிய நிலை இவனுக்கு உண்டு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, செவ்வாய் உச்சம், லக்கணத்தில் செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, செவ்வாய் சகோதர காரகன், குரு சகோதர ஸ்தானாதிபதி. அப்போ இவனுடைய உழைப்பினுடைய பெரும் பங்கு உடன் பிறந்தவருடைய நலனுக்காக தான் போகும். அப்படி ஒரு கர்ம நிலை இவன்கிட்ட உண்டு. பட் இவனுக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்கிரனும் புதன் தான். சுக்கிரன் பஞ்சமாதிபதி, புதன் பாக்கியாதிபதி. இப்போ இந்த இடத்துல ரெண்டுக்கு வேற்றம் என்னென்னா, இவனுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் ரிஷபம் புத்திரஸ்தானம், அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதனால் இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விடுகிறது, அல்லது குழந்தை பிறந்த பின்பு பார்த்திங்கன்னா இவனுக்கு செல்வ நிலை வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சொன்னோம், சார் குழந்தை வளரணும்னா கல்யாணம் ஆகணும்ல சார்? கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்பை. ஆனால் அதே பாக்கியாதிபதி புதன் என்ன செய்வார், ஒன்றும் உயர்கல்வியை கொடுத்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய தகுதியும் புதன்கிட்ட உண்டு. அதே படிப்பு நிலையே இல்லாதவனையும் என்ன செய்யும், ஒரு பாலிடெக்னிக்கில் படிக்க வச்சு கூட இவனை ஏதாவது ஒரு துறை சார்ந்த நிலையில் ஒரு வளர்ச்சியை கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சனி சுக்கிரன் புதனுக்கு உண்டு.
இதுல என்னன்னா சனியே வந்து தனஸ்தானாதிபதி வருவார், லக்னாதிபதியே தனஸ்தானாதிபதி வருவார், சுக்கிரனே வந்து 10 குடையவரை வருவார், 5-10 குடை யோகாதிபதி சுக்கிரன். அப்போ குழந்தை பிறந்த உடனேயே, திருமணம் ஆன உடனேயே இவனுக்கு தொழில் மேன்மை வந்துடும். குழந்தை பிறந்த உடனே செல்வ கதவு திறக்கும். ஆனா தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இவ இருக்கணும், தைச்சா மாதிரி பணையப்படாது. ஏன்னா மகர லக்னத்துக்காரன் எப்பா என் பேனாவை பார்த்தீங்களா அப்படின்னா சரி பேனா அவனுக்கு கிடைக்காது. பேனாவை பார்த்தீங்களான்னா வரும். ஏன் பேனா அப்ப என்னுடையதுன்னு சொல்றதுக்கு உண்டான சூழல் மகரத்துக்கு கிடையாது. அதனால மகர லக்னத்தினுடைய தனித்துவம் இந்த பிரபஞ்சத்துல வித்தியாசமானது. அவன் கர்மாவுக்கு மட்டுமே பிறந்தவன், ஒரு கர்மாவை முடித்து போறதுக்கு மட்டும்தான் இந்த பூமியில பிறந்திருக்கான். அதை உணர்ந்து இவன் வாழ்ந்தா வாழ்வு வளமாகும். இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்ப விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது, அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனாலும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல அந்த சன நேரத்துல அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனாலதான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா. மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. சாயா கிரகங்கள் ராகு கேது. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்கிறது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையானு சொல்றான். நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிடிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும். இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதுல பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டுல நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கும். அப்ப அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்ப எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்ப அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.